இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து வேதாகமத்திலும் அழுது ஜெயித்த 7 மனிதர்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இங்கே வசனம் சொல்கிறது, ஏசாயா 65 அதிகாரம் 19 வசனம், நான் எருசலேமின் மேல் களி கூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாயிருப்பேன். அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் இதில் இனி கேட்பதில்லை என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் இனி கேட்கப்படுவதில்லை. அழுகை, ஒருவேளை நாம் அழும்போது நம்ம கூட இருக்கிற மனிதர்களும் கூட அழுவார்கள். சில நேரங்கள்ல நம்ம உறவினர்களோ நண்பர்களோ யாராவது அழுதா நம்ம அழுது கொண்டிருப்போம்ல, காரணமே இல்லாம நம்ம அழுவோன்னு அவர்கள் துக்கத்தை நாம் ஏற்றுக்கொள்வோம். அதே போலதான் பாபிலோனியர்கள் அங்கே சிறைப்பட்டு போன இஸ்ரவேலர், பாபிலோனிலே சிறைப்பட்டு போன இஸ்ரவேலர்கள் அவர்கள் துக்கித்து அலறுகிறார்கள். பாருங்க, அந்த சங்கீதம் 137:1 குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அங்க வசனம் சொல்லுது பாருங்க, பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சீயோனை நினைத்து அழுதோம் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பாருங்க, அங்க பாபிலோனிலே சிறை போட்டு போன அந்த இஸ்ரவேலர்கள் அங்கே ஒரு ஆற்று பகுதியில உட்கார்ந்து கொண்டு எருசலேமில் இருக்கிற ஆர்ச்சை நினைத்து, நம்ம எப்படிலாம் இருந்தோம் முன்னாடி எருசலேமில் இருந்தோம், அந்த ஆறு அதை நினைவுபடுத்துகிறது. துக்கப்படுறாங்க. அங்க அந்த அதுல அடுத்த வசனம் சொல்கிறது, சங்கீதம் 137:1, அதன் நடுவில் இருக்கும் அரளி செடியின் மேல் எங்கள் கிண்ணறங்களை தூக்கி வைத்தோம் என்று சொல்லி அவங்க சொல்றாங்க. அந்த பழைய நாட்கள்ல நடந்த காரியங்களை சுவாரஸ்யமா அவங்க பேசுறாங்க. என்ன பாருங்க, சங்கீதம் 137 அங்கே 3 வசனம் சொல்கிறது, எங்களை சிறைப்பிடித்தவர்கள் அங்கே எங்கள் பாடல்களையும் எங்களை பாழாக்கினவர்கள் மங்கள கீதங்களையும் விரும்பி சீயோனின் பாட்டுகளில் சிலவற்றை எங்களுக்கு பாடுங்கள் என்று சொன்னார்கள். ஸோ அங்க சிறைப்பட்டு போய் இருக்கிறாங்க. அங்கே உள்ள ஜனங்கள் கேட்குறாங்க, அங்க உங்க பாஷையில உங்கள் பாடல்களை எனக்கு பாடுங்க, கிண்ணறத்தால வீணையினால இசைத்து பாடுங்க அப்படி கேட்கும்போது அவர்கள் துக்கப்படுறாங்க, மிகவும் துக்கப்படுறாங்க. பாருங்க, அவங்க வாத்தியத்தெல்லாம் எடுத்து அவர்கள் ஒழித்து வைக்கிறாங்க, அதை விலக்கி வைக்கிறாங்க. அங்க வசனம் சொல்லுது 137:4, கர்த்தரின் பாட்டை அந்நிய தேசத்தில் நாங்க பாடுவது எப்படி என்று சொல்லி துக்கம் அவர்களுக்குள்ள வருது. 5 பாருங்க, எருசலேமே நான் உன்னை மறந்தால் என் வலது கை என் தொழிலை மறப்பதாக என்று சொல்லி அங்க துக்கத்தோடு நினைக்கிறாங்க. அந்த 137 சங்கீதம் பாருங்க, அது துக்கமான சங்கீதம். அந்த எருசலேம்ல ஜனங்கள் பாபிலோனில சிறைப்பட்ட போது அவங்க அனுபவித்த துக்கம், பழைய நினைவுகள், இன்னும் பழைய சம்பவங்களை நினைச்சு அவங்க துக்கப்படுறாங்க. பாருங்க, அதுல 6வது வசனம் சொல்லுது, சங்கீதம் 137:6, நான் உன்னை நினையாமலும் எருசலேமை என் முக்கியமான மகிழ்ச்சியிலும் அதிகமான எண்ணாமலும் போனான், என் நாவு என் மேல் வாயோடு ஒட்டி கொள்வதாக என்று சொல்லி சொல்றாங்க. எருசலேமே நான் முக்கியமா நினைக்காம போனா என் வாய் என் மேலாய் வாயோடு ஒட்டி கொள்ளும்னு சொல்லி அவங்க துக்கப்படுறாங்க. அவங்க இன்னும் பாருங்க, அதுல குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஏதோமின் புத்திரர்களை குறித்து அந்த அதிகாரத்துல குறிக்கப்பட்டிருக்கு. ஏதோமின் புத்திரர்கள் யாருன்னா ஏசாவின் சந்ததி குமாரர்கள். பாருங்க, அந்த ஏதோமின் புத்திரர்கள் அவர்களுக்கு எதிராக வந்து அவர்கள் இஸ்ரவேலுக்கு இடம் கொடுக்காம போயிட்டாங்க. இன்னும் பாத்தீங்கன்னா அவர்களை அடிமைப்படுத்தி வைக்கிறாங்க. சிறைப்பட்டி வைத்த அந்த பாபிலோனியர்களோடு சேர்ந்து இஸ்ரவேல் அழிவதற்கு காரணமானவர்கள் தான் இந்த ஏதோமியர்கள். இந்த ஏதோமியர்களை குறித்து அவர்கள் அங்கே பேசுகிறார். அந்த வசனம் சொல்கிறது, 137:7, கர்த்தாவே எருசலேமின் நாளிலே ஏதேமின் புத்திரரை நினையும், அவர்கள் அதை
இடித்து போடுங்கள், அஸ்திபாரம் மட்டும் இடித்து போடுங்கள் என்று சொன்னார்களே என்று சொல்லி ஆண்டோட்ட புலம்புறாங்க. அந்த ஏதேமியரை குறித்து புலம்புறாங்க. சங்கீதம் 137:9-8 பாபிலோனின் குமார்த்தியே, பாழாய் போகிறவளே, நீ எங்களுக்கு செய்தபடி உனக்கும் பதில் செய்கிறவன் பாக்கியவான். உன் குழந்தைகளை பிடித்து கல்லின் மேல் மோதி அடிக்கிறவன் பாக்கியவான் சொல்லி அழுது புலம்புறாங்க. பாருங்க, எருசலேமின் அடிமைத்தனத்துல இருக்கிற இஸ்ரவேலர்கள் புலம்பி அழுகின்ற இந்த சங்கீதம், இந்த பாடல், இந்த சங்கீதம், இந்த இதுல அந்த பாபிலோனரை குறித்து அவங்களுக்கு நடக்கிற தீங்கை குறித்து அவர்கள் புலம்பி அழுது கொண்டிருக்கிறார்கள். வெளிப்படுத்துதல் 6:10 சொல்கிறது, அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டார்கள். இன்றைக்கும் கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கூட புலம்பி அழுது கொண்டிருக்கிறீங்களா? இந்த எருசலேம்ல, அந்த பாபிலோன்ல சிறைப்பட்டு போன எருசலேம் ஜனங்கள் அவர்கள் புலம்பி அழுது கொண்டிருக்கிற அந்த முன்பாக அவங்க நடந்த சம்பவங்கள், அங்கே பாபிலோனியர்களுக்கு நடக்க வேண்டும் என்று அவர்கள் விண்ணப்பித்த அந்த விண்ணப்பத்தை நாம் பார்த்தோம். இன்றைக்கு கூட நீங்க புலம்பி கொண்டிருக்கீங்களா? உங்களுக்கு விரோதமாக யாராவது எழும்பி சில வார்த்தைகளால, நிந்தையான அவமான வார்த்தைகளாக பேசிக்கொண்டு ஒருவேளை உங்களை அடிமைப்படுத்தி வைத்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை வீடுகளில நீங்க கூட அடிமையா இருக்கலாம். ஏதோ ஒரு கடன் என்கிற அடிமையில நீங்க சிக்கி கொண்டிருக்கலாம். இல்ல ஏதோ ஒரு பிரச்சனையில நீங்க அடிமையா இருந்து புலம்பி கொண்டிருந்த அன்றைக்கு கர்த்தர் உங்க விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டு இந்த பாபிலோனியர்கள் அங்கே சிறைப்பட்டு போன எருசலேமை ஜனங்களை கர்த்தர் விடுவித்தார். அதே போல நீங்களும் கர்த்தர் உங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம், எங்களோடு பேசியிருக்கீங்க. இயேசுப்பா, நாங்க இன்றைக்கும் கூட ஒருவேளை அந்த பாபிலோன்ல சிறைப்பட்டு போன ஜனங்களை போல நாங்க புலம்பி கொண்டிருக்கிறோம். அந்நிய தேசத்துல இருந்து புலம்பி கொண்டு இருக்கிறோம்ப்பா. இன்றைக்கு கூட எங்களை ஏசப்பா முற்றிலுமாக கழுவுங்க. நாங்க ஏசப்பா துக்கத்தோடு இருந்து எங்க அடிமைத்தனத்தை குறித்து ஏதோ பிரச்சனையை நினைத்து ஒருவேளை நாங்க கவலைப்பட்டுட்டு இருந்தோம் ஏசப்பா. அந்த கவலை, இந்த துக்கத்தை எல்லாம் மாற்றி ஏசப்பா நீங்க ஆனந்த களிப்பை காணும்படி செய்யுங்கப்பா. துதி கன மகிமையெல்லாம் கேரடிக்கிறோம் மீப்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென். மகிமை